வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கீ ரைஸும் அதுக்கப்புறம் அதாவது நெய் சாதமும் மஷ்ரூம் கிரேவியும் பார்க்க போகிறோம். ஸோ மஷ்ரூம் கிரேவி முதல்ல வெங்காயம் தக்காளி வதக்கிடுவோம். அதுக்கப்புறமா வந்து கீ ரைஸ் பண்ணலாம். நம்ம கடாய் வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்சின்னு இருக்கு. ஒரு டீஸ்பூன் சீரகம், மீடியம் சைஸில் 2 வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு க்ரஷ் பண்ணது, மீடியம் சைஸில் 3 தக்காளி, தேவையான உப்பு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே முந்திரி பருப்பு வந்து ஒரு 10 முந்திரி பருப்பு வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். முந்திரி பருப்பு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. நெய் விட்டுக்கலாம். நம்ம வந்து நெய் சாதம் தான் பண்ண போகிறோம். கீ ரைஸ்க்கு நெய் விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை வறுத்தெடுத்துடலாம். ஒரு பட்டை, 2 கிராம்பு, பிரிஞ்சி இலை ஒன்று, ஒரே ஒரு பச்சை மிளகா, சின்னதாக ஒரே ஒரு வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். 1 கப்பு பாஸ்மதி அரிசி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதை நெய்யில் வந்து பிரட்டிக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 கப்பு பாஸ்மதி அரிசிக்கு வந்து ஒரு 1.5 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை விட்டுருவோம். சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டும். ஏற்கனவே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. தனியா பொடி ஒரு டீஸ்பூன். இதோட பச்சை வாசனை போகட்டும். மஷ்ரூம் வந்து நல்லா உப்பு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுவே வதங்கும் போது தண்ணி விடும். அதனால் தண்ணியெலாம் விட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுத்து. அதே மாதிரி ரெட் சில்லி பவுடர் அப்புறம் தனியா பொடி போட்டோமா, அதோட பச்சை வாசனையும் போயிடுது. இப்போ மஷ்ரூமை நம்ம சேர்த்துடலாம். ஏற்கனவே தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் உப்பெல்லாம் பார்த்துட்டு போட்டுக்கலாம் நாம். மஷ்ரூம் நல்லா வதங்கிடுது. ஸோ இப்போ நம்ம முந்திரி பருப்பை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சுடுத்து. அப்புறம் கசூரி மேத்தி, காஞ்ச வெந்தயக்கீரை இலை, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி வேணும்னா நீங்கள் விட்டுக்கலாம். பட் இந்த கிரேவி இது கரெக்டாக இருக்கும் நம்ம தொட்டுண்டு சாப்பிட்றதுக்கு. ஸோ இது போதும். ஸோ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குது. ஸோ அதனால் நான் அது வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்க போகிறேன். இருந்ததுன்னா சேருங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோட ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டாலே போதும். ஸோ நான் இப்போ சேர்க்குறேன். ஆஃப் பண்ணிவிட்டேன். மேலாக கொத்தமல்லி தூவிடும். அவ்வளோதான், நம்மளுடைய மஷ்ரூம் கிரேவி வந்து ரெடி ஆகிடுது. இது சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி தான், சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுது. அடுத்தது வந்து நம்ம மாங்காய் துண்டம் தான் போட போகிறோம். ஸோ அதுக்கு கடாயில் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி,
ரெட் சில்லி பவுடர், கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் துண்டத்தை சேர்த்துடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் நான். இது கூட உப்பு, சும்மா ஜஸ்ட்டு சிம்பிளாக டக்குன்னு பண்ணிக்கிற மாதிரி மாங்காய் துண்டமும் ரெடி ஆகிடுது. இந்த பக்கம் வந்து கீ ரைஸ் தான் வெந்துன்னு இருக்கு. அதையும் ஒரு வாட்டி பார்த்துருவோம் நாம். அதுவும் நல்லா பலபலன்னு வெந்துடுது. ஸோ அதை அப்படியே மூடி வச்சிட்டோன்னா வளப்பூரின்னு இருக்கும். இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க. ரொம்ப 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 சிம்பிள் தான். கீ ரைஸ், அதுக்கப்புறம் வந்து மஷ்ரூம் கிரேவி, ரொம்ப சிம்பிளான ஒரு மஷ்ரூம் கிரேவி. நான் வந்து இன்றைக்கி வந்து அந்த க்ரீம் இருந்ததுனால நான் சேர்த்தேன். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் முந்திரி பருப்பு இருந்தால் அதை கூட அரைச்சி விட்டுக்கலாம். அப்படி இல்லை பாதாம் பருப்பு இருக்குன்னா அதை கூட நீங்கள் அரைச்சி விட்டுக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சிம்பிளான மஷ்ரூம் கிரேவி, எப்பயும் போல் தயிர் சாதம், அது தொட்டுக்கிறதுக்கு வந்து மாங்காய் துண்டம், அவ்வளோதான். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். உளுந்து போண்டா தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 1 கப்பு உளுந்து எடுத்து நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடியை விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள். இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா, தொட்டுக்கிறதுக்கு நல்ல கெட்டி சட்னி அரைச்சிப்போம். அதுக்கு வந்து ஒரு 4-5 முந்திரி பருப்பு சேர்க்குறேன், 2 பச்சை மிளகா, இஞ்சி வந்து ஒரு துண்டு. இது கூட தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா 1 கப்புக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுது. அதுக்கு கடுகு தாளிச்சிடலாம். நாம் இழுப்பா கரண்டியில் எண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கு மேலாக வந்து கொஞ்சோண்டு பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். சட்னி ரெடி ஆகிடுது. இப்போ வந்து போண்டாக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கெட்டிமாக அரைச்சிக்கணும். இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். நம்ம இந்த மாதிரி நல்லா கெட்டிமாக அரைச்சிக்கணும். இது எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி தான். பவுலில் மாற்றினதுக்கப்புறமா நல்ல விஸ்குலேயோ இல்லை கையிலையோ வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா இது பண்ணி விடுங்க, மாவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், தண்ணியில் தொட்டுட்டு மாவு உருட்டினீங்கன்னா இந்த மாதிரி உருட்ட வரணும் போண்டாக்கு. ஸோ அதுதான் கரெக்டான பதம். இப்போ கரெக்டாக வந்திருக்கு. இதில் வந்து தேங்காய், பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, கொத்தமல்லி, கொஞ்சம் கறிவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நார்மலாக வந்து போண்டாக்கு வந்து மிளகு சேர்ப்போம். நிக்கிலுக்கு வந்து அந்த மிளகு வாயில் அப்பட்டா பிடிக்காது. அதனால் நான் இன்றைக்கி அதை சேர்க்காம வெறும் பச்சை மிளகா மட்டும் தான் சேர்த்தேன். ஆனால் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து மிளகு சேர்த்து பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். உளுந்து போண்டா வந்து ரெடி ஆகிடுது. இதே மாதிரி எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ போண்டாவோட சட்னியும் ரெடியாக இருக்குது. இப்போ சாப்பிட வேண்டியது தான்.
இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். அதாவது மஷ்ரூம் கிரேவி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், ஸோ நான்க்கு கூட தொட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நல்ல ஒரு பர்ஃபெக்டான உளுந்தம் போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. அதுவும் நான் வடைக்கு அரைப்போம் தெரியுமா, அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட எல்லாமே நல்லா கெட்டியமாக அரைச்சிக்கணும். நான் உங்களுக்கு பதமெல்லாம் காமிச்சிருக்கேன். அதே மாதிரி அரைச்சி போண்டாவும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.